இப்ப நிவேதாவோட அம்மா கிருஷ்ணவேணி நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் மிக்க பெண்ணை பெத்தவங்க மனசுல என்ன குறை இருக்கு அவங்களே கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு 5 பொண்ணுங்க இல்லையா? ஆமா. சந்தோஷமான விஷயம் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னம்மா குறை? வசதியின்மை. வசதியின்மைக்குதான் காரணம். உங்க மூத்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, இன்னும் படிக்கணும். ஆக்சுவலா அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். அத பத்தி நீங்க யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களா? உதவி கேட்டிருக்கீங்களா? என் பொண்ணை படிக்க வைக்கணும் மேற்கொண்டு. படிச்சிட்டு இருக்கும் போதே கேட்டிருக்கேன். ஆனா நோ யூஸ், யாரும் உதவி செய்யல. யார்கிட்ட கேட்டீங்க? எங்க ரிலேஷன்ட்டே உதவி கேட்டிருக்கேன். சரி, யாருமே முன் வரலையா? படிக்க வைக்கிற விஷயத்துல அக்கறை காட்ட முன் வரல. நான் தான் எல்லாமே படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும் சொன்னாங்க அவங்க அப்படிங்கிறதுக்கு நான் தான் முன்னாடி அக்கறை காட்டினது பிள்ளைங்களுக்காக. மற்றபடி ரிலேஷன்ல அக்கறை காட்டுறதுக்கு, படிக்கணுங்கிற ஒரு உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டும் அவ வாழ்க்கைய மேல அவளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. என் தங்கச்சிங்க, என்னோட குடும்பத்து மேலதான் உங்களை பத்தியும் உங்களுடைய அவங்க சிஸ்டர்ஸ் பத்தியும் தான் அவங்களுடைய பெரிய வருத்தமே. நாங்க சந்தோஷமா இல்ல, அதனால அவளால சந்தோஷமா இருக்க முடியல. அவளுக்கு லைஃப் நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்ட். ஆனா எங்களோட கஷ்டத்தால அவளை மேடம் கொஞ்சம் எம்எஸ் ஆயிட்டா அழுகுறோம். இந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்ல. இல்ல எனக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க கஷ்டத்தை வெளியில சொன்னாதான் உதவி செய்ய முடியும். உங்களுடைய மனசு பாரம் குறையும். மனசுல இருக்க பாரம் குறையணும்ன்றதுக்காகவாது நீங்க பேசி ஆகணும். எனக்கு 5 பொண்ணுங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷமான செய்திதான் மேடம். அதாவது அதுக்காக நான் வருத்தப்பட்டதே இல்லை. என்னைக்கும் பையன் வருத்தப்பட்டது இல்ல. பொண்ணுங்கதான் எனக்கு பெட்டர்ன்னு தோணுது, சந்தோஷமான விஷயம். ஆனா பொண்ணுங்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் ஆர்வமா இருந்தேன். படிக்க வைக்கிற விஷயத்துல வசதி உதவி பண்றதுக்கோ அக்கறை காட்டுறதுக்கோ யாருடைய உதவியும் இல்லாமே இந்த அளவுக்கு நாங்க படிக்க வச்சோம். என் வீட்டுக்காரரும் ஆரம்பத்துல நல்லா அக்கறை காட்டினாங்க. கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சாங்க. பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு அக்கறை காட்டினாங்க. இப்ப இடையிலதான் தற்சமயம் கொஞ்சம் மனசு, அதாவது குடும்ப சூழ்நிலை, சொந்தக்காரங்களோட அந்த இதுல ஏமாற்றத்தினால கஷ்டத்தை தாங்க முடியாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த முயற்சியை என்னால விட முடியல. சரி, படிக்க வச்சே ஆகணும், நல்ல விஷயம் தான் அப்படிங்கறது என்னோட இதை என்னால விட்டு, பிள்ளைங்களை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இப்படி கஷ்டப்படுறதுக்காக பிள்ளைங்களை ஒரு கேவலமான சொல்லி விடக்கூடாது. கண்டிப்பா கஷ்டப்பட்டனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஏன்னா நல்ல படிப்பறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான், அதை நம்ம பயன்படுத்தணும். கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க படிக்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுக்காக நான் அவங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் அந்த முயற்சியில எந்த ஒரு இது இல்லாம கடைசி வரைக்கும் இது வரைக்குமே முயற்சியில கரெக்டா இருந்துட்டு இருக்காங்க படிக்கிற விஷயத்துல. நான் மேற்கொண்டு அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கறத எனக்கு எப்படிங்கிறது தெரியல, எனக்கே தெரியல, வழி தெரியல. இப்ப எங்க குடும்ப சூழல் இருக்கிற கஷ்டத்துல இப்ப 2வது பொண்ணு நான் பரிச்சை முடிஞ்சதையும் நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அப்ப அவ வேலைக்கு போகும்போது அடுத்த பொண்ணு படிக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு வராது, அவளுக்கும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா எல்லாருமே நல்லா படிக்கிற பொண்ணுங்க, படிக்கலைன்னா கூட நான் வேலைக்கு போகணும்னு அனுப்பிச்சுட்டலாம். ஆனா எல்லாத்துக்கும் நல்ல படிப்பு இருக்கு, படிக்கிற அந்த அறிவுத்தன்மை இருக்கு, அதை பயன்படுத்தணும். அவங்க வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு அவங்க வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு எண்ணம். படிக்கணும், படிப்பு இருந்துட்டே இருக்கணும். அவங்கனால பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமா? பார்ட் டைம் போனீங்க போயிட்டு எனக்கு ஒரு நோட், ஒரு பென்சில், ஒரு பஸ் காசு கூட எங்க அம்மாட்ட கேட்க மாட்டேங்க. படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு பார்ட் டைம் போவாங்க மேடம். நைட்டு தான் வருவேன், 10 மணிக்கு வருவேன். கிடைக்கிற டைம் படிப்பேன். படிக்க மாட்டேங்க மேடம், விளையாண்டுட்டு தான் இருப்பேன். எனி டைம் கிரவுண்டு தான் எனக்கு. படிப்புங்கிறத கோகோ, கபடி, ஹடில்ஸ் எல்லாமே, ரன்னிங். உங்களுடைய 2வது பொண்ணு இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. மத்த 3 பொண்ணுங்க வந்திருக்காங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களோட பேசுறேன், சரிங்களா? இங்க நிவேதாவுடைய 3 தங்கைகள் நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. நிவேதாக்கு அடுத்த படியா பிறந்த சூர்யா இப்ப 12th எழுதிட்டு இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, அதனால வர முடியல. இப்ப இவங்களோட பேசுவோம். உங்க பேர் என்ன? பூர்ணிமா. பூர்ணிமா. நீங்க? என் பேர் சோனியா. சோனியா. யாஷிகா. இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன? பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒத்துமையா இருப்போம்.
ஒத்துமை. எந்த இது யாருக்கு முன்னாடியும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க கிட்ட இருக்கு இல்ல அதை வெளியே காமிச்சுக்க மாட்டோம். அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நாங்க நடந்துக்குவோம். படிப்பா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வசதி தான், நம்மளுக்கு இருக்கிறத நம்ம அவங்க முன்னாடி பெனிஃபிட்டா காமிச்சுக்கணும்னு நினைப்போம். அடேங்கப்பா. அப்புறம் இந்த மாதிரி அப்பா குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றத வெளியே காமிச்சுக்க மாட்டோம். எங்க வீட்டுல இந்த கஷ்டம் இருக்குன்னு காமிச்சுக்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் எல்லாத்துக்கும் மாதிரி நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்குவோம். அது ஒண்ணு சொல்லலாம். அப்புறம் எல்லாமே படிப்போம். நல்ல அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. எல்லாமே டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அவ சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க மேடம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. எதுல? டான்ஸ்ல. உங்க ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. சரி, 11th படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு ஆசை? பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணணும். பிஎஸ்சி என்ன பண்ணணும்னு ஆசை? மேத்ஸ். மேத்ஸ்ல புலியோ? எனக்கு மேத்ஸ் வரவே வராது. அவளுக்கு நல்லா வரும். நீங்க நல்லா மேத்ஸ் பண்ணுவீங்க. சரி, நீங்க? எனக்கு மேத்ஸ் தான். இப்ப என்ன படிக்கிறீங்க? 7th இல்லையா? 7th படிக்கிறேன். சரி, என்ன படிக்கணும்னு ஆசை? டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும்ட்டு. யாஷிகாக்கு? போலீஸா வரணும்னு ஆசையா? சரி, இப்போ 12th எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பிளான்ஸ் என்னம்மா? 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்காங்க? அவளுக்கு ஏதோ எனி டிகிரி மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். நான் தான் விட்டுட்டேன். அதனால அவளாச்சும் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மேடம். பட் இப்ப வீட்டுல இருக்கிற சூழ்நிலை நான் வேலையை படிக்கவே போறேன். நான் 12th எழுதலாமா, நான் வேலைக்கு போறேன்ட்டு நின்னுட்டு ஸ்கூல் போயிட்டு பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கா. அவ பார்ட் டைம் போயிட்டு இருக்காங்க மேடம். வீட்டுல படிக்கவே முடியாதுங்க. சரி, எதுனால? வேலைக்கு போய் அங்க அவங்க படிக்க சொல்லுவாங்க. அவங்க படிக்க டைம் கொடுத்துருவாங்க. அவ்வளவு வேலை செய்ய கூட சொல்லி கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன வேலைக்கு போறாங்க? செல்போன் கம்பெனி, சர்வீஸ் பண்ற கம்பெனிக்கு ரிசப்ஷனிஸ்ட் நினைக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா இருக்கு இல்லையா? தம்பி பாப்பா. பேர் என்ன? விக்னேஷ். விக்னேஷோட சித்தி இல்ல நீங்களா? நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்களா விக்னேஷ? பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கிறாங்களா? சரி, அக்கா இப்ப மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போயிட்டே படிக்கிறாங்கன்னா அப்ப விக்னேஷ் ஃப்ரீ டைம்ல நீங்க பாத்துப்பீங்களா? பாத்துக்கோங்க, கண்டிப்பா பாத்துக்கோங்க. அத்தை இங்க இருக்கிறத விட அவங்க இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க. இங்க இருக்கிறத விட அம்மா வீட்டை விட அவங்க இன்னும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. சரி, அவங்க வசதியா இருக்காங்க. வசதியும் தெரியலங்க மேடம், பாசம், நல்ல பாசம். அப்படியா? நானாவே இப்ப நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னாலுமே எம்எல்ஏ ரொம்ப பாசம். சொல்ல துடிக்குது மனசு.